மேஷராசிக்காரர்களுக்கு யோகம் வந்து விட்டால் அடிச்சது பாரு லக்கி பிரேக், அதிர்ஷ்டம், பதவி. ஹெச்ஓடி சார் அவரு சூரியன் ஹெச்ஓடி உச்சமாகும் பொழுது டீம் லீடரே ஒரு நாள் திடீர்னு ஷாப்ல இருந்து பாப்பாரு, 7.5 சனி வந்துருச்சு எல்லாம் சொல்றாங்க. சார் தயவு செய்து சனி பயிற்சி உங்களுக்கு கிடையாதுன்னு நினைச்சுக்கிறதா? ஊரே வந்து 7.5 சனின்னு சொல்றாங்க மேஷராசி, நீங்க என்ன கிடையாதுங்கிறீங்க? ஒரே காரணம் தான். அப்போ முன்னாடி இருக்கிற 2.5 வருஷம் குருவனுடைய வீட்டில இருந்து சனி பகவான் புனிதமாவதால் அவருக்கு தோஷம் இல்லை, ரைட்டா? அடுத்த 2.5 வருஷம் சனி பகவான் போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவார், அவரோட ஸ்டைல் அது, அதனால தோஷம் கிடையாது. ஆக மேஷராசிக்காரங்க 7.5 சனியில மாட்டவே இல்லை, தான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நல்ல விஷயம். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம் கிளியர் ஆயிடுது. அதனால அப்பாவோட ஹெல்த் மட்டும் மேஷராசிக்காரர்கள் பத்திரமா பார்த்து. 12 கூடிய குரு 3இல் மறைகிறாரே, இது விபரீத ராஜ யோகம். ஆக எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா சனியால, குருவால, ராகு கேதுவால மிக பெரும் யோகங்கள் கிடைக்க போகிறது. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. அப்படி இப்படி வெயிட் பண்ணி கடைசியா தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. என்ன குருஜி சொல்றீங்க, தமிழ் புத்தாண்டு வந்தாச்சா? ஆமா, இப்பதான் நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, அதுக்குள்ள தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. வருஷம் நம்ம இதே தான் சொல்றோம். நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, தமிழ் புத்தாண்டு வந்தாப்புல இருக்கு, அப்படி திரும்பி பார்த்தா ஜூன் ஆயிருது, அப்படி திரும்பி பார்த்தா அடுத்து நியூ இயர் வந்துருது. ஸோ எதுக்கு சொல்லணும், நம்ம ஒருவேளை வேகமா போறோமா இல்ல காலம் நம்ம விட்டு வேகமா போயிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த வருடம் ஒரு முக்கியத்துவமான வருடம். 3 பெயர்ச்சிகள் நடந்திருக்கக்கூடிய ஒரே வருடம். ஜோதிட உலகம்னு கிடையாதுங்க, ஒட்டுமொத்த உலகமே இந்த வருடத்தை உற்று பார்க்குது. காரணம் என்ன அப்படின்னா, சனி பயிற்சி இப்பதான் ஒரு பெரிய சர்ச்சைக்கு அப்புறம் வாக்கியமா திருக்கணுமா, அப்படியா இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சு மார்ச் 29 சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டார். அதை பத்திலாம் நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு அஷ்டம சனி, அப்ப கடகராசிக்காரங்கெல்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருந்தவங்கலாம் இப்ப கடவுள்கிட்ட வேண்டிட்டு, ஐயா சாமி தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி 7.5 சனி முடிஞ்செல்லாம் மகர ராசிக்காரங்களாம் 7.5 சனி முடிஞ்சு போச்சு, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இப்பதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் குரு வரார், அதுக்கப்புறம் ராகு வரார், இப்பதான் சனி வந்திருக்கார், அடுத்து குரு வரார். ஆக மொத்தம் மே மாசம் வரைக்கும் எங்களை பிஸியாவே வச்சிருப்பீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம பேச போற தமிழ் புத்தாண்டு பலன்கள்ல இந்த 3 பெயர்ச்சிகளையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே பதிவா சொல்ல போறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. லங்ஸை தனியா பார்க்கும் பொழுது இதனுடைய ரிப்போர்ட் வேற, ஹார்ட் தனியா பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற, கிட்னி தனியா பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற. ஆனா ஒரே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கும்போது உடம்பை பத்திய தரோ ரிப்போர்ட் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருதோ, சனி பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, குரு பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, ராகு கேது பயிற்சின்னு பார்த்தா பலன்கள் மாறுபடும். நீங்க நினைச்சீங்கன்னா இது 3த்தையும் சேர்த்து ஒரே பயிற்சியாக, ஒரே பலனாக நாம் தமிழ் புத்தாண்டு பார்க்கிறோம். நம்ம பக்தி இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட விஸ்வரூபம் அடையக்கூடிய ஒரு சேனல்னா இந்த பக்தி இன்ஃபோ தான். எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா அருளாலே இந்த பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் நிறைய நல்ல விஷயங்களை தினமும் தாங்கி வருகிறது உங்களுக்கு சொல்ல. இதுல ஒரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து உங்களோட பிரயாணிக்க போறேன். ஐ எம் ஷூர் ஒவ்வொரு நாள் காலையில் உங்களை இந்த சேனல் வழியாக சந்திக்க போறேன். உலகெங்கும் இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் இதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த வருடம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று மீனத்தில் ரொம்ப நாள் டிராவல் பண்ண போறார். இந்த வருடம் ஒரு 3-4 மாதம். செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று ரொம்ப நாள் இருக்க போறார். ஏன் சார் நீச்சம் ஆகிறாரு, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா நீச்சம் ஆகிறார் என்ன. அப்போ குரு பகவான் சாமானிய மனிதனை அப்போ நிம்மதியாவே இருக்க முடியாது அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் வச்சு சொல்றதுக்கு தான் நம்ம இருக்கோம், அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்கு. நீங்க தொடர்ந்து பார்த்தா போதும். ஸோ அவ்வகையில ஒவ்வொரு ராசிக்கும் யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்க போறீங்க, யாருக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது, யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாடு செல்ல போகிறது யாரு, யாருக்கெல்லாம் குபேர யோகம் கிடைக்க போகுது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மனிதனுக்கு யோகம் வந்து விட்டால் அடிச்சது பாரு லக்கி பிரைஸ் சொல்றோம். என்ன யோகக்காரன் யா நீ அப்படிங்கிறோம், ராசிக்கார ராஜா. சரி, சில பேருக்கு தான் அந்த ராசிலாம் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது இவன்ட்ட சொன்னால் மட்டும் அது நடக்கவே நடக்காது, அவ்வளோ பெரிய ராசிக்கார ராஜா. அந்த மாதிரி சில பேர்கிட்ட சொன்னீங்கன்னா அது பயங்கரமாக நடந்துடும். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஜென்ரலாகவே 5 கூடியவன் சூரியன், யோகாதிபதி, யோகத்தை தரக்கூடியவன். அவர் உச்சம் பெற்று ராசியில் அமர்ந்திருக்கிறார். ராசியில் அமர்ந்த சூரியன் என்னைக்குமே அந்த அதான் சொன்னேன், யோகம் இருக்கா இவருக்கு, அந்த யோகம் இருக்கா. அந்த யோகமே உச்சமாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, என்னென்ன யோகம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறாரு சுவாமி. யாரு? சூரிய பகவான். திருமண யோகம், புத்திர சந்தான யோகம்,
இந்த மாதிரி எல்லா யோகங்களையும் தர. அதிர்ஷ்டம், பதவி, ஹெச்ஓடி சார் அவரு சூரியன் ஹெச்ஓடி உச்சமாகும் பொழுது டீம் லீடரே ஒரு நாள் திடீர்னு ஷாப்ல இருந்து பார்ப்பார். இப்போ நீங்க ஒரு என்ன உங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸ்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு ஒர்க்கிங் பிளேஸ், அந்த இடத்துல உங்க பாஸே டைரக்டா நின்று கையை கட்டிட்டு இப்படி வேடிக்கை பார்க்குறாருன்னு வச்சுங்க, எல்லாரும் வேக வேகமாக வேலை பார்ப்பாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்னா பாஸ் பார்த்துட்டு இருக்காரு, பாஸ் விசிட் பண்ணிட்டார். அந்த மாதிரி நிலைமை தான் உங்க நிலைமை. இப்போ பாஸ் வந்து பார்த்துட்டார், எல்லா கிரகங்களும் இப்போ மாற்றி கொடுத்துட்டு போவார். இந்த ஒரு மாசத்துல யார் எங்க பிரச்சனை இங்க வா உனக்கு என்ன அப்படின்னு எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவார். ஏன்னா ஹெச்ஓடி. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. வருடத்தின் துவக்கத்தில் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். குரு பயிற்சி. சார் சனி பகவான் எல்லாரும் சொல்றாங்க 7.5 சனி வந்துருச்சு, எம்டே வந்துட்டாயா, 7.5 சனி வந்துருச்சு எல்லாம் சொல்றாங்க. சார் தயவு செய்து சனி பயிற்சி உங்களுக்கு கிடையாதுன்னு நினைச்சிங்க. கிடையாதுன்னு நினைச்சுக்கிறதா? ஊரே வந்து 7.5 சனின்னு சொல்றாங்க மேஷராசி, நீங்க என்ன கிடையாதுங்கிறீங்க? ஒரே காரணம் தான், எந்த கிரகமாக இருந்தாலும், அது எந்த கிரகமா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, குருவினுடைய வீட்டிற்கு சென்றால் அவருக்கு தோஷம் இல்லை என்று பொருள். குருவினுடைய வீட்டுக்கு அப்போ சனீஸ்வர பகவானுடைய 7.5 சனின்னு நம்ம என்ன சொல்றோம்? 7.5 எனக்கு தொடங்கிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ராசிக்கு முன்னாடி சனி வந்தா ஒரு 2.5 வருஷம், ராசியில ஒரு 2.5 வருஷம், அது பேர் ஜென்ம சனி. ராசிக்கு அடுத்த ஒரு 2.5 வருஷம், மொத்தம் 7.5 வருஷம் இல்லையா? அப்போ முன்னாடி இருக்கிற 2.5 வருஷம் குருவினுடைய வீட்டில இருந்து சனி பகவான் புனிதமாவதால் அவருக்கு தோஷம் இல்லை. ரைட்டா? அடுத்து மேஷத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான், மேஷத்துல சனி நீச்சம், சனியே நீச்சமாயிட்டார், அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது என்பதால் ஆளே லீவ்ல போயிட்டார். அடுத்த 2.5 வருஷமும் தோஷம் கிடையாது. அடுத்த 2.5 வருஷம் சனி பகவான் போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவார், அவரோட ஸ்டைல் அது, அதனால தோஷம் கிடையாது. ஆக மேஷராசிக்காரங்க 7.5 சனியில மாட்டவே இல்லை. இதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நல்ல விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது சனி பகவான் உங்களுக்கு ஒன்றும் பண்ண போறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் 12 வந்திருக்கிறார். 12 வந்த சனி பகவான் 3, 7, 10 பார்க்கிறார். 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். பாருங்க, அங்கதான் ஹைலைட். 6ங்கிறது சொந்த தொழில், வேலை. 6ஆம் இடம் என்பது அடிமை வேலைன்னு பேர். இன்னொருத்தட்ட கையை கட்டி வேலை பார்க்கிற இடம் 6ஆம் இடம். 6ஆம் இடம் ரணருண ரோக சத்துருஸ்தானம், அந்த இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம் கிளியர் ஆயிடுது. 6ஆம் இடத்துல வேலை கிடைச்சிருது. ரொம்ப நாளா எனக்கு வேலையே இல்லாமல் இருந்தேன் சார், படிச்சு 2 வருஷம் ஆச்சு, இந்த வருடம் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். சனிக்கும் 6க்கும் அப்படி ஒரு சம்பந்தம். 6ங்கிறது சத்துருக்கள், எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிட்டே இருக்கான், என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்றான். இனிமே உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. சனி பகவான் 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். இது ஒண்ணுதான் பிரச்சனை. ஆனா ஏன்னா சனி வந்து அப்பாவுக்கு ஆகாத கிரகம்னு சொல்லுவாங்க, அதனால அப்பாவோட ஹெல்த் மட்டும் மேசராசிக்காரர்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அடுத்த பலன்கள், 12க்குடைய குரு 3இல் மறைகிறாரே, இது விபரீத ராஜ யோகம். குரு 3ஆம் வீட்டில் இருப்பது, 12 கூடையவன் 3ஆம் வீட்டில் மறைவது எப்படிப்பட்ட யோகங்களை தரும் என்றால், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது. நான் ஒரு ட்ராக்ல போனா அது ஒரு ட்ராக்ல திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு எனக்கு வந்த ப்ரமோஷன், எனக்கு இந்த ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க, யாருக்கோ வந்தது போன்ற விஷயங்கள் நடக்கும். அடுத்ததாக 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பார்வைதான் பலம். 5ஆம் பார்வையா 7 பார்க்கிறார். 7 பார்க்கும்போது மேசராசிக்காரர்கள் ஃபாரின் போறீங்க. 7ஆம் இடமாகப்பட்ட விவாகஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் இடமாகப்பட்ட காதலை பார்க்கிறார். 3ஆம் இடத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ஆக குரு தரும் பொன்னான பலன்கள். அங்க இருக்கிற ராகுவோட சேர்ந்து குரு சண்டால யோகம் உருவாகிறது. ராகு ஏற்கனவே 11ல் இருக்கார். ஆக எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா சனியால, குருவால, ராகு கேதுவால மிக பெரும் யோகங்கள் கிடைக்க போகிறது. அடிச்சு தூள் பண்ண போறீங்க, கலக்க போறீங்க. தொடர்ந்து நம்ம இந்த புத்தாண்டு பலன்கள் தொடர்ந்து வரிசையா நம்ம டெய்லி காலையில போடுற பதிவுகளையும் பாருங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.